கிறிஸ்தவ மத மாற்றத்தை எதிர்த்து நின்றிருக்கிறார் வெற்றுப்பெருமாள் பாண்டியர். ஸோ அவரோட மகன் செல்லப்பெருமாள் பாண்டியர், இப்படி 10-11 படைத்தளபதிகள் இன்றைக்கும் நடுக்கற்களாக இருக்காங்க. இன்றைக்கும் நடுக்கற்களாக பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் இன்றைக்கும் மறவர்களோட வீரத்தையும் தியாகத்தையும் இன்றைக்கும் பேசிட்டு வாங்க. ஒரு பாட்டில் சொல்லுவாங்கள்ல, செத்த கிழவன் எழுதி வச்ச மொத்த சொத்தும் வீரமடா அப்படிங்கிற மாதிரி வெட்டும்பெருமாள் பாண்டியர் எழுதி வச்சுட்டு போகிற மொத்த சொத்தும் வீரம்தான். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொலியில் நம்ம பேசக்கூடிய விஷயம் வெட்டும்பெருமாள் பாண்டியர். முக்குலத்தோர் சமுதாயத்தோட மிக முக்கியமான ஒரு மன்னர். இந்த மறக்குடியில் பிறந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மன்னர் அப்படின்னா வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர், திருநெல்வேலி தேவர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வெட்டும்பெருமாள் பாண்டியர். இவரை பற்றிய வரலாறு இன்றைய தலைமுறைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கயத்தாறு பகுதியிலேயே இன்றைக்கி கயத்தாறு பாண்டியர்களை பற்றி வெட்டும்பெருமாள் பாண்டியர் அவர்கள் செய்த தியாகம், அவர் படை தளபதிகள் செய்த தியாகம், மறக்குடியினர் அங்கே நடத்திய போர், கயத்தார் போர், இதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கயத்தார் பகுதியில் இருக்கிறவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். கயத்தார் பகுதியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கோவில்பட்டி மற்றும் அதை திருநெல்வேலி போன்ற பகுதிகளை சுற்றி இருப்பவர்கள் வெட்டும்பெருமாள் பாண்டியர் அவர்களோட தியாகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மற்ற சிற்றரசுகள்லாம் இருக்குது. தென்காசி, திருநெல்வேலி பகுதிகளில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பாண்டிய சிற்றரசுகள், பாண்டிய கூற்றங்கள், அன்றைய பாண்டியர் காலத்தில் தென்காசி பாண்டியர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய உறவினர்களுக்குரிய சமஸ்தானங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது. மற்ற பகுதிகளிலையும் இன்றைக்கி இருக்குது. மறவர் சமஸ்தானங்கள் திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே சமஸ்தானங்கள் இருக்குது. ஆனால் வெட்டும்பெருமாள் பாண்டியர், கயத்தார் பாண்டியர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவர்கிட்ட சொத்து, அவர்களுடைய உறவினர்களுக்கு, கயத்தாரில் இருப்பவங்களுக்கெல்லாம் சொத்து பத்தெல்லாம் அவங்க எழுதி வச்சுட்டு போகல. வெட்டும்பெருமாள் பாண்டியர் அந்த கயத்தாரில் இருக்கிற அந்த மறக்குடி மக்களுக்கு சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரா அப்படின்னா இல்லை. ஆனால் அவர் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காரு? வீரத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதாவது பாட்டில் சொல்லுவாங்கள்ல, செத்த கிழவன் எழுதி வச்ச மொத்த சொத்தும் வீரமடா அப்படிங்கிற மாதிரி வெட்டும்பெருமாள் பாண்டியர் எழுதி வச்சுட்டு போகிற மொத்த சொத்தும் வீரம்தான். வடுக படையெடுப்பு இங்கே வரும்போது வெங்கடராஜன் அப்படிங்கிறவர் படையெடுத்து வரும்போது எதிர்த்து நின்று சண்டை போட்டு செத்தேன், அத்தனை பாண்டியனும் மறவந்தேன் அப்படின்ட்டு ரொம்பவும் தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர். அத்தனை பேரும் கொண்டையங்கொட்டை மறவர்கள் அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் படையில் எத்தனை பேர் மறவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. வெங்கடராஜனை அதன் பிறகு மறவர்கள் தான் கொன்றார்கள் அப்படிங்கிறதையும் தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அந்த போர் மிக முக்கியமான போர். அதை மறவர்கள் கொண்டாட வேண்டும். நீங்கள் வெட்டும்பெருமாள் பாண்டியரையும் அவருடைய படைத்தளபதிகளையும் நீங்கள் மறந்துட்டு நீங்கள் இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய போர் நடந்திருக்கு. அந்த போரை பற்றி நம்ம பேசாமல், அதை கொண்டாடாமல், நம்ம முன்னோர்களுடைய தியாகத்தையும் வீரத்தையும் நீங்கள் மதிக்காமல் நீங்கள் ஒரு அரசியலை நோக்கி எவ்வளோ தூரம் போவீங்க? எவ்வளோ தூரம் போனாலும் வெற்றி பெற முடியாது. ஏன்னால் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கொற்றவை தாய்க்கு படையலிடாமல் மறவர்களுக்கு போரில் வெற்றி கிடைக்காது அப்படின்னு. ஸோ அன்றைய காலகட்டத்திலேயே முன்னோர்களை மதிக்கவில்லை அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. கயத்தாரில் வெட்டும்பெருமாள் பாண்டியருடைய கோட்டை மிக பிரம்மாண்டமான முறையில் இருந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் போரில் மாவீரர்களாக இருந்திருக்கிறார்கள் வெட்டும்பெருமாள் பாட்டையில் இருந்தக்கூடிய படை தளபதிகள். ஸோ மறவர்கள், அந்த திருநெல்வேலி பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய மறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐக்கானாக, அடையாளமாக இருந்தவர் தான் வெட்டும்பெருமாள் பாண்டியர். வெட்டுப்பெருமாள் பாண்டியர், அதைத் தொடர்ந்து 5 பஞ்ச பாண்டியர்கள், இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்நிய படையெடுப்புகளை எதிர்த்து நின்று சண்டை போட்டு வீழ்ந்தவர்கள். ஸோ வெட்டுப்பெருமாள் பாண்டியரோட வரலாறு இன்றைக்கும் பேசப்படுகிறது. மதமாற்றம், கிறிஸ்தவ மத மாற்றத்தை எதிர்த்து நின்றிருக்கிறார் வெட்டுப்பெருமாள் பாண்டியர். ஸோ அவரோட மகன் செல்லப்பெருமாள் பாண்டியர், இப்படி 10-11 படைத்தளபதிகள் இன்றைக்கும் இருக்காங்க. இன்றைக்கும் நடுக்கற்களாக பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் இன்றைக்கும் மறவர்களோட வீரத்தையும் தியாகத்தையும் இன்றைக்கும் பேசிட்டு வராங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பேனுக்கு கிடச்சா அதை பெருச்சாலியாக மாற்றிடுறாங்க. சும்மா அந்த ஜெராக்ஸ் குரூப்புன்னு சொல்லுவாங்க இல்லை, இந்த ஜெராக்ஸ் குரூப்பு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இன்றைக்கி பெருசாக ஊதி நாங்கள் தான், ஒன்றுமே கிடையாது. பாண்டியர்கள் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. பாண்டியர்கள் மறவர்கள் தான் அப்படிங்கிறது மிகவும் தெளிவான ஆதாரங்களும் ஆவணங்களும் இருக்குது. குறிப்பாக இந்த வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர். ஸோ அப்படி எதுவுமே இல்லாதவர்கள் அவ்வளோ தூரம் பண்ணும்போது மிகப்பெரிய போரை நடத்தி இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த, இரத்தம் செய்த
வெட்டும்பெருமாள் பாண்டியர் அவர்களோட வம்சாவளியில் வந்த மறவர்கள் வந்து அவருடைய தியாகத்தை எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதற்காக அந்த காணொளி. நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தான பாண்டியன். ஜெய் ஹிந்த்.